முடிவுகள் வந்துருச்சு. அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்ற குழப்பத்துல இருக்கீங்களா? அந்த குழப்பத்தை இனிமே விட்டுருங்க. உங்களுக்கு முதல்ல எந்த துறை பிடிக்கும் அப்படிங்கறத தெரிவு செய்யுங்க. அதுக்கப்புறம் எதிர்காலத்துல அந்த துறைக்கு எவ்வளவு தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத உற்று நோக்குங்க. இன்ஜினியரிங், டாக்டர்ஸ் அப்படின்னு அவங்கவங்க மதிப்பெண்ணுக்கும் விருப்பத்துக்கும் ஏற்றபடி ஏராளமான பாடங்கள் இருக்கிறது. காலத்தில் அதிக தொழில் வாய்ப்பையும் வேலை வாய்ப்பையும் தரக்கூடிய ஏஐ டெக்னாலஜி நிறைய வந்திருக்கு. அதற்கான படிப்புகளும் நிறைய வந்திருக்கு. அடுத்து என்ன படிக்க போறேன்னு அப்பா அம்மா ஆரம்பிச்ச கேள்விக்கு விடை சொல்ல தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருக்க நமக்கு ஏராளமான பாடப்பிரிவுகள் இருக்கு. மார்க் ஷீட் எப்பயுமே நம்மளோட திறமைய சொல்லலாம். ஆனா அந்த மார்க் ஷீட்டே நம்மளோட திறமைய வாழ்க்கை முழுக்க நிர்ணயிச்சிடாது. தேர்வு என்பது ஒரு கதவு தானே தவிர ஒட்டு மொத்தமும் தேர்வான வாழ்க்கையாகி விடாது. தேர்வையெல்லாம் முடிச்சுட்டு பிராக்டிக்கலா ஒரு பக்கம் போய் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், தொழில் செஞ்சு தான் ஆகணும். இப்ப அதை பத்தின தெளிவு ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கான சரியான ரூட் எதுங்கிறது நிச்சயமா உங்களுக்கு தெரியும். ஓரளவுக்கு கேன்வாசிங்காக எழுத்தரங்கு நடத்தி அட்மிஷன் போடுறாங்களா, கொஞ்சம் நிதானமா யோசிங்க. தடுமாற்றம் எதுவும் வேணாம். 2-3 நாட்கள் கூட டைம் எடுத்துக்கோங்க, தப்பு இல்ல. இந்த கதை மாதிரி தான் நம்மளோட லைஃபும் ஒரு மாற்றத்தை சந்திக்கலாம். ஒரு ஊர்ல ஒரு சிங்கம் இருந்துச்சான். அது தன்னோட குட்டி சிங்கத்தை கரியர் கவுன்சிலிங்க்கு கூட்டிட்டு போச்சான். மற்ற விலங்குகள்லாம் சிங்கக்குட்டிக்கு நீச்சல் கத்து கொடுங்க, அப்பதான் கடல்லையும் ராஜாவா இருக்கலாம் அப்படின்னு. இந்த பேரன் சிங்கம் என்ன பண்ணுச்சான், மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்டு சிங்கத்தை நீச்சல்ல சேர்த்து விட்டுருச்சான். பாவம் அந்த குட்டி சிங்கம் நீச்சல் அடிக்கவும் முடியாம மேல வரவும் முடியாம தான் கரிச்சிக்கிறதையும் விட்டுருச்சான். அது மாதிரி குழந்தைகளுக்குன்னு தனியான கனவும் இருக்கும், விருப்பங்களும் இருக்கும். இது சரியில்லை அது சரியில்லைன்னு தயவு செஞ்சு பெற்றோர்கள் சொல்லாதீங்க. ஆராய்ஞ்சு அதுக்கான விளக்கத்தை கொடுங்க குழந்தைங்களுக்கு. சில சமயம் குழந்தைகளோட தேர்வு கூட மிகச்சரியா இருக்கலாம். அவங்களுக்கும் பிடிச்சிருக்கணும், ஆனா எதிர்காலத்துக்கும் நல்ல ஒரு கெரியரை தரணும். அந்த மாதிரியான ஒரு படிப்பை உங்க செல்ல குழந்தைங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுங்க. ஒரு மீனை மரத்துல ஏற சொன்னா அது தோத்து தான் போகும். நீங்க யாரு மீனா சிங்கமான முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏற்றபடி என்ன செய்யலாம், நம்ம குழந்தை என்னத்தை நல்லா படிப்பான், அவனுக்கு என்ன பிடிக்கும், அதில் என்ன வருங்கால வளர்ச்சி இருக்குது அப்படின்னு பார்த்து ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து அதுக்கப்புறம் தெரிவு செய்யுங்க. இங்கே பிள்ளைங்களுக்கு பிடிச்சதை கொடுத்துட்டாவே பிள்ளைங்க டக்குன்னு படித்து முடிச்சிடும், ரொம்ப திருப்தியாக தெளிவாகும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா தமிழ் பிடிக்கிற குழந்தைங்க சரமாரியா தமிழை ரசித்தும் படிப்பார்கள். அது மாதிரி தான் ஒவ்வொரு தேர்வுமே ஒவ்வொரு பாடங்களுமே. அவங்களுக்கு பிடிச்சதை கொடுங்க, டாப்பில் வந்துடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, இப்போ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரியான பல வித்தியாசமான வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் எந்தெந்த துறையில் என்னென்ன வாய்ப்பு இருக்குது, குழந்தைக்கு என்ன விருப்பம் இருந்தால் என்ன படிக்கலாங்கிறத சொல்ல போகிறோம். மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.